ஓம் நமோ வெங்கடேஷாய. ஏப்ரல் 22ஆம் தேதி நாளை மறுநாள் காலை 10 மணிக்கு ஜூலை மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. திருப்பதி பெருமாளை 1 மணி நேரத்துலேருந்து மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ்குள்ளார சுவாமி தரிசனம் பார்த்துடணும். 300 ரூபாய் தரிசனம் ஃப்ரீ தரிசனத்தெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ ஒரு லாங் க்யூவில் போகாமல் சுபதமென்ட்ரி வழியாக போய் சீக்கிரமாக சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடணும். ஏதாவது ஒரு ஸ்பெஷல் சேவாஸ் பார்த்துட்டு திருப்பதி பெருமாளை பார்த்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும். இப்படி நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த டிக்கெட் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட் எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து ஜூலை மாதத்து ஃபெஸ்டிவல்ஸ் பேஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரை பண்ணால் கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்குங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷனும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். 9:58 டிடிடி ஆப்பும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. போர்ட்டல் ttdevasthanam.ap.gov.in மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்து லாகின் செய்து வச்சுக்கோங்க. ஒரே மொபைல் நம்பரில் ரெண்டுத்துலேயுமே ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். லாக் அவுட் ஆகாது. எந்த மொபைல் நம்பரில் நம்ம லாகின் செய்யலாம் அப்படின்னா, ரீசண்டாக நீங்கள் இந்த ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவில் ஏதாச்சும் ஒரு சேவாவோ ஆனுவல் சேவாவில் ஏதாச்சும் ஒரு சேவாவோ புக் பண்ணியிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த தரிசன டேட்லேருந்து மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 180 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. அதே மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதாரில். ஸோ மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு புக்கிங் ஆகாது. சும்மா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுறதுனால எதுவும் ஆகிடாது. ஆல்ரெடி புக்குடு இல்லை ரீசெண்ட்லி புக்குடு அப்படிங்கிற ஒரு பாப்பப் வரும், அவ்வளோதான். மற்றபடி நாளைக்கு லக்கி டிப்பில் செலக்ட் ஆகிருக்கிறீங்க, இல்லை வேறு எந்த தரிசன டிக்கெட், ஹோமம் டிக்கெட்டாக இருக்கட்டும், டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா டிக்கெட்டாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த தரிசன டிக்கெட் எப்போ புக் பண்ணியிருந்தாலும், ஜூலை மாதத்தில் புக் பண்ண போகிறதா இருந்தாலும் இந்த டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஜூலை மாதத்தில் புக் பண்ணிட்டு போகிற மாதிரி ஆனுவல் சேவா இல்லை. ஆகஸ்ட் மாதத்தில் பவித்ரோற்சவம் வரும். 2500 ரூபாயில் நம்ம 4 முறை திருப்பதி பெருமாளை தரிசனம் பார்க்கலாம் சேவா பார்த்துட்டு. உங்களுக்கு ஓகேனா வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா ஜூலை மாதத்தில் பவித்ரோற்சவம் புக் பண்ண முடியாது. இல்லை இந்த 4 சேவாவில் ஏதாச்சும் ஒரு சேவா இருந்தால் போதும் அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க. 9:58 லாகின் செய்து 10 மணி போல் ஆர்ஜித சேவா கிளிக் பண்ணிங்கன்னா வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் போகும். பாருங்கள், ஆப்பில் கம்மியாக வர்ச்சுவல் க்யூ போதா, இல்லை போர்ட்டலில் கம்மியாக போதா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இன்னொரு மொபைல் நம்பர் இருக்குது, லேப்டாப் இருக்குது எங்கள்கிட்ட அப்படின்னா கூட அதில் கூட ஒரு லாகினில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எந்த தரிசன டிக்கெட்டாக இருக்கட்டும், வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக எதில் காமிக்குதோ அதில் புக்கிங் ப்ரொசீட் பண்ணுறப்போ சீக்கிரமாக நமக்கு புக் ஆகும். இந்த திஸ் லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிங்கிற இஷ்யூ வராது. மோஸ்ட்லி நம்ம லேட் ஆகும்போது தான் அந்த இஷ்யூ மெயினாக வரும். இந்த வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிக்கிறதுக்கு நம்மளோட மொபைலோட ஸ்பீடு, இன்டர்நெட் கனெக்ஷனோட ஸ்பீடு எல்லாமே உங்களுக்கு மேட்ரு ஆகும். ஆனால் நம்ம போகணும்னு திருப்பதி பெருமாள் முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா இதெல்லாம் ஒரு தடையாகவே இருக்காது, கிடச்சிரும் நமக்கு 100%. ஸோ ட்ரை பண்ணுங்கள். 10 மணி போல் ஆர்ஜித சேவா கிளிக் பண்ணிங்கன்னா வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் போகும். இதில் இந்த 4 சேவா மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஊஞ்சல் சேவா ஒரு நாளைக்கு 150 டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. கல்யாணோற்சவம் ஒரு நாளைக்கு 475 டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. சஹஸ்ர தீபாலங்கார சேவா 600 டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆர்ஜித பிரம்மோற்சவம் 275 டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இதில் கல்யாணோற்சவம் குழந்தைங்களுக்கு ஜென்ரலாக நம்ம பசங்களுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னா வேண்டிக்கிட்டு செய்வாங்க. சிலர் திருக்கல்யாணம் பார்க்கணுன்ட்டு விருப்பப்படுறவங்களும் செய்வாங்க. ஒரு மொபைல் நம்பர்லேருந்து ஒரு கல்யாணோற்சவம் டிக்கெட் தான் புக் பண்ணிக்க முடியும். 1000 ரூபாய் நம்ம பே பண்ணி தான் ஆகணும். இன்கேஸ் பேரண்ட்ஸ் கல்யாணோற்சவம் போடுறீங்க, எங்கள் பசங்க 12 வயசுக்கு மேலே இருக்காங்க, கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வேறு ஏதாவதுல ஒரு டிக்கெட்டாக போட்டுக்கோங்க. இப்போது ஊஞ்சல் சேவாவில் ஒன்றும், சகசர தீபாலங்கார சேவா ஒன்றும், ஜேஷ்டாபிஷேகம் ஒன்றும் சொல்லி நம்ம அழைச்சிட்டு போய்க்கலாம். நம்ம கூட கல்யாணோற்சவத்தில் இந்த மாதிரி எங்கள் பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆதார்லாம் காமிச்சிங்க அப்படின்னா நம்ம கூட அலோவ் பண்ணுவாங்க. கல்யாணமாகாத 12 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு சொல்கிறேன். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்போவுமே எந்த தரிசன டிக்கெட்டும் தேவை கிடையாது. ஸ்கூல் போகிற குழந்தையா இருந்தால் ஸ்கூல் ஐடி கார்டு இல்லை ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. அவங்க கேட்டால் நம்ம காமிக்கணும். இந்த 4 சேவாவில் எந்த சேவா நீங்கள் புக் பண்ணாலும் ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு. ஜென்ஸுக்கு வேஷ்டி மஸ்ட்டு. கல்யாணோற்சவம் சேவாலாம் நடக்கிறப்போ சங்கல்பம் செய்கிறப்பெல்லாம் பனியன் ஷர்ட் கழட்ட சொல்லிடுவாங்க. கல்யாணோற்சவத்துக்கு மட்டும் லட்டுவோடு சேர்த்து ப்ளவுஸ் பீட்டும் உத்தரியமும் கல்யாணோற்சவ மண்டபத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. மீதி 3 சேவாவுக்கு லட்டு மட்டும் கொடுப்பாங்க. ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இதில் ஃபாஸ்ட்டாக புக் ஆகக்கூடிய டிக்கெட்ஸ் அப்படின்னா ஊஞ்சல் சேவா டிக்கெட்டும், கல்யாணோற்சவம், அடுத்து ஆர்ஜித பிரம்மோற்சவம், அடுத்து சஹஸ்ர தீபாலங்கார சேவா.
நீங்கள் சீக்கிரமாக சாமி பார்க்கணுங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் இதில் ஏதாவது ஒரு சேவா புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா, சகசர தீப அலங்கார சேவா ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இல்லை திருப்பதி பெருமாளை கிட்ட பார்க்கணும், அதாவது உற்சவமூர்த்தி மலையப்ப சுவாமியை கிட்ட பார்க்கணும் அப்படின்னா ஊஞ்சல் சேவா ட்ரை பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சவங்க ஊஞ்சல் சேவா போயிட்டு வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம மீதி 3 சேவாலையும் ஃபஸ்ட்டு சேவா பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாமி பார்ப்போம் ஆஸ் பர் ரூல். ஊஞ்சல் சேவாவில் மட்டும் முதல்ல சாமி பார்த்துட்டு திருப்பதி பெருமாளை, அதுக்கப்புறம் ஊஞ்சல் சேவா மண்டபத்தில் ஊஞ்சல் சேவா பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ போனப்போ எங்களை டைரெக்டாக ஃபஸ்ட்டு ஊஞ்சல் சேவா பார்க்குறதுக்கு தான் அன்றைக்கி அலோவ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அங்கேருந்து திருப்பதி பெருமாளை பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் நீங்கள் பாருங்கள் இந்த சேஞ்சஸ் எவ்ரிடே பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் 2 பேர் போனாங்க, டிஃப்ரெண்ட் ஃபேமிலி. அவங்க 2 பேருமே அதான் சொன்னாங்க, ஊஞ்சல் சேவாக்கு ஃபஸ்ட்டு சேவா தான் பார்க்க அலோவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. சாரி, ஃபஸ்ட்டு ஆமாம் சேவா பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பதி பெருமாளை அலோவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. க்யூவில் மகாத்வாரம் வரைக்கும் கூட்டம் இல்லாமல் சிங்கிள் லைனில் போகணும், அதுக்கப்புறம் சேவா பார்த்துட்டு திருப்பதி பெருமாளை பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறவங்க கல்யாண உற்சவம் புக் பண்ணிக்கோங்க. மகாத்வாரம் வரைக்கும் ரிப்போர்ட்டிங் டைம் படி நம்ம போகிறோம் அப்படின்னா யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும்தான் சிங்கிள் லைனில் போவோம். ஊஞ்சல் சேவா கூட அப்படி தான், ரிப்போர்ட்டிங் டைம் படி போனால் அந்த மாதிரி தான் போகும். ஆர்ஜித சேவா பிரம்மோற்சவம் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா வைபோத்சவ மண்டபத்தில் ஒரு வாகன சேவாவில் பெருமாளை உட்கார பண்ணி நம்மளை தரிசனம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ சீனியர் சிட்டிசன் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ட்ரு பண்ணுங்கள். ஒரு 3 to 4 மேக்ஸிமம் 1 ஹவரில் நீங்கள் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். அடுத்து சகசர தீப அலங்கார சேவா முடிஞ்சு போகிறப்ப கூட சரி, மேக்ஸிமம் 1 to 2 ஹவர்ஸ்க்குள்ளார சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். ஆஸ் பர் ரூல் நம்ம சேவா பார்த்துட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு வரணும். இல்லை ஏதோ ஒரு எமர்ஜென்சி நாங்கள் உடனே போகணும் அப்படின்னா சேவா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படி ஸ்கிப் பண்ணுற டைமில் சாயந்தரம் 3:30 மணிக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அதிகபட்சம் 1 to 1.5 ஹவர்ஸ்க்குள்ளார நம்ம சாமி பார்த்துட்டு வந்துடுவோம். 3:30 to 4 நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா. ஜூலை மாதத்தில் புக் பண்ணிட்டு போகக்கூடிய ஆனுவல் சேவா எதுவும் இல்லை. ஆகஸ்ட் மாதம் பவித்ரோற்சவம் ஒருத்தருக்கு 2500 ரூபாய். 4 முறை திருப்பதி பெருமாளை தரிசனம் பண்ணலாம் அந்த ஒரு டிக்கெட்லேயே. 4 முறை சுபதமென்ட்ரி வழியாக போய் சேவாவும் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் வெயிட் பண்ணுங்கள். ஆகஸ்ட் மாதத்து புக்கிங் அப்போ பண்ணிக்கலன்னா, இப்போ நீங்கள் ஜூலையில் இது ஏதாச்சும் ஒன்று புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா பவித்ரோற்சவம் புக் பண்ண முடியாது. 180 நாட்கள் டைம் கேப் வந்துடும். இல்லை உங்களுக்கு இதில் ஏதாச்சும் பர்டிகுலராக வேணும்னா இதில் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச சேவா புக் பண்ணிக்கோங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க 3 கல்யாணோற்சவம் போடணும், ஏதாச்சும் டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு டிப், கிளிப் போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் டிப், 3 பேராக இருக்கிறீங்க அப்படின்னா 3 பேராக ஆளுக்கு ஒரு டிக்கெட்டாக புக் பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா சேம் பர்சனே 3 டிக்கெட் போடுறப்போ சில டைம் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகலாம், டிலே ஆகலாம். அதான் 3 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா 3 பேராக ட்ரை பண்ணுங்கள். இல்லை நான் ஒருத்தரே 3 பேர் போட்டுருவேன், 3 பேருக்கும் போட்டுருவேன், 3 புக்கிங் போட்டுருவேன் அப்படின்னா கிளிப் போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு மொபைலுக்கு இன்னொரு மொபைல் நம்பரில் சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். இல்லை லேப்டாப் வச்சுருக்கிறீங்கன்னா அதில் கூட ட்ரை பண்ணுங்கள். வர்ச்சுவல் கியூ கம்மியாக எதில் காமிக்குதோ அதில் புக்கிங் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. கல்யாணோற்சவம் ஒரு டிக்கெட் போட்டால் கூட நம்ம ரூம் புக் பண்ணிக்கலாம். ஆனால் மீதி 3 சேவாவில் ஒரு டிக்கெட் தான் போட போகிறீங்க அப்படின்னா ரூம் புக் பண்ண முடியாது, அந்த லிங்க் எனேபிள் ஆகாது ஆன்லைனில். ஏன்னா ஒருத்தர் தங்குறதுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் திருமலா திருப்பதி எங்கேயுமே டிடிடியில் அலோவ் பண்ணுறது கிடையாது. ஜூலை 16 மோஸ்ட்லி கல்யாணோற்சவம் ஊஞ்சல் சேவா அஜித் பிரம்மோற்சவம்லாம் ஓப்பன் ஆகாது. ஏன்னா அன்றைக்கி ஆணிவார ஆஸ்தானம் இருக்குது. ஆஸ்தானம் இருக்கிறப்பெல்லாம் பெருமாள் பங்கார வாக்கில் சர்வபூபால வாகன சேவையில் உட்கார பண்ணியிருப்பாங்க. அடுத்து கருட பஞ்சமி 29 அன்றைக்கு சாயந்தரம் சகசர தீப அலங்கார சேவை இருக்காது. ஏன்னா பெருமாள் கருட வாகன சேவையில் மாடவீதி உலா வருவார். ஆடிப்பூரத்தன்னைக்கு கூட பெருமாளை அனந்தாழ்வார் தோட்டத்தில் எழ பண்ணுவாங்க. அன்றைக்கி கூட சகசர தீப அலங்கார சேவா நடக்குமாங்கிறது எக்ஸாக்டாக தெரியல, மறந்துடுச்சு, செக் பண்ணிக்கோங்க. மீதி எல்லா நாட்களுக்கும் ஓப்பன் ஆகும். இதில் என்னைக்காச்சும் ஒரு நாள் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க மந்த் எண்டில் வீக் டேஸாக ட்ரை பண்ணுங்கள். எந்த டிக்கெட் நாளில் புக் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி கன்ஃபார்ம்டாக கிடைக்கும். பௌர்ணமி கருட சேவை இருக்குது ஜூலையில். வீக்கெண்ட்ஸு சீக்கிரமாக புக் ஆகும். ஏகாதசி திருவோண நட்சத்திரத்துக்கும் புக் ஆகும் சீக்கிரமாக. ஓரளவுக்கு இந்த மந்த் எண்டு வீக் டேஸாக போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. குறிப்பாக 28, 30, 31 இதெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அவைலபிலிட்டி கொஞ்சம் லேட்டாக புக் ஆகும் கம்பேரிட்டிவ்லி. மேக்ஸிமம் 1 ஹவரில் உங்களுக்கு எல்லா டிக்கெட்டுமே ஃபுல் ஆகிடும். அதில் இந்த டேட்ஸுக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அவைலபிள் இருக்குது, நம்ம புக் பண்ணிக்கலாம்.
திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம், இல்லை வேறு ஏதாவது ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா அந்த டேட்டை விட்டுட்டு இன்னொரு டேட்டில் ட்ரை பண்ணுங்கள். இல்லை அந்த டிக்கெட்டை விட்டுட்டு இப்போ கல்யாண நிமிஷம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே வந்தால் சகசர தீபாலங்கார சேவை ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஒரு ப்ரௌசரில் ட்ரை பண்ணும்போது ஏதோ ஒரு இஷ்யூ வருது, அதை விட்டுட்டு இன்னொரு ப்ரௌசரில் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசரில் கூட நீங்கள் லாகின் செய்து வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட 2-3 மொபைல் நம்பர்லாம் இருக்குது அப்படின்னா டக்குன்னு இதை விட்டுட்டு நீங்கள் அதில் புக்கிங் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு அன்னோன் எரர் வருது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிறீங்க ஆனால் புக்கிங்கே ஆக மாட்டேங்குது, புக்கிங் இன் ப்ராக்ரஸ்னே வருது அப்படின்னா ரீட்ரை கொடுத்து பாருங்கள். இல்லைனா வேறு ப்ரௌசரில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போல்லாம் பேமெண்ட்டில் இஷ்யூ எதுவும் வர்றதில்ல. நீங்கள் யூபிஐயில் பே பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன். அதுவும் ஆப்பில் ட்ரை பண்ணுறீங்க, யூபிஐலாம் கம்பேரிட்டிவ்லி ஃபாஸ்ட்டாக புக் ஆகும். இல்லை உங்களுக்கு நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு ஆப்ஷன் கூட, டெபிட் கார்டு ஆப்ஷன் கூட இருந்தால் கூட ட்ரை பண்ணுங்கள். புக் ஆகலை அப்படின்னா அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். அதாவது டிக்கெட் புக் ஆகாமல் நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருக்கு அப்படின்னா அமௌண்ட் நமக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. அதே டீட்டெயில்ஸில் மறுபடியும் கூட நம்ம புக்கிங் ட்ரை பண்ணலாம், புக் ஆகும். ஒரு சேவாவும் எப்படி நடக்கும், எங்கே உட்காந்தா நமக்கு தரிசனம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக வீடியோ ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சுபதம் என்று இப்போது லக்கேஜ் மொபைல் கொடுக்குற கவுண்டர் புதுசாக அங்கேயே பக்கத்துலேயே ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. புது பில்டிங் கொஞ்சம் பெருசாக, இப்போ இருக்கிற பில்டிங்க்கு பக்கத்துலேயே. ஸோ அங்கேயே நம்ம மொபைல் லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கிட்டு மறுபடியும் அங்கேயே நம்ம வாங்கிக்கலாம். சுபதம் என்ட்ரியில் இந்த டிக்கெட் நம்ம புக் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா மெயினாக நீங்கள் எந்த சேவாவை பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்கன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. வர்ச்சுவல் க்யூ கம்மியாக போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். லைக் 2-3 மொபைல் நம்பர் லேப்டாப்லலாம் லாகின் செய்து ட்ரை பண்ணுறது. உங்களோட மொபைல் ஸ்பீடும் கரெக்டாக வச்சுக்கோங்க. கேட்ச் மெமரிஸ் எல்லாம் இருந்தால் அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அடுத்து கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக நமக்கு புக் ஆகும். ஏதோ ஒரு அன்னோன் எரர் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த ப்ரௌசரை விட்டுட்டு மைக்ரோசாஃப்ட் எட்ஜோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற ப்ரௌசரில் நீங்கள் புக்கிங் ப்ரொசீட் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் திருப்பதி தரிசன டிக்கெட், ரூம் புக்கிங், திருமலா திருப்பதியில் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள், இன்கேஸ் டிக்கெட் கிடைக்கலன்னா என்னென்ன வழிகளில் தரிசனம் பார்க்கலாம், ஒரு சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், வாலண்டரி சேவா பற்றின இன்ஃபர்மேஷன், திருப்பதி அப்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு தினமும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் இந்த கோயில்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் எனக்கு என்கரேஜ்மெண்ட்டாகவும் பக்தர்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். தேங்க்யூ.